இல்ல மேம், ஒன்லி ஆன்லைன் தான். என்ன ரெக்வஸ்ட் பண்ணி கேக்குறவங்களுக்கு நான் இந்த மாதிரி சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச என்னன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் செலவு வேணும்னு நினைக்கிறேன். அதான் விஷயம். வேற எல்லாம் ஒரு பாயிண்ட் கிடையாது. உங்களுக்கு ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் செலவு இருக்கு, அதுக்கு நாங்க கொண்டுகிட்டு வரணும். ஏதாவது எதுவுமே தெரியாம பேசுறதுக்கு உங்களுக்கு ரைட் சைடு நீங்க வந்து இல்ல நீங்க வந்து டாக் வளர்க்கறீங்க, நான் ஸ்டுடியோல நடிக்க போறேன். தெரியாம நீங்க பேச கூடாது. இருங்க, தெரிஞ்சனால தான் பேசுறேன். நீங்க 5000 ரூபாய் கொண்டு வரீங்க. என்னோட வீடியோஸ் பாருங்க, அப்புறம் வந்து பேசுங்க. நீங்க தான் சொன்னீங்க டாக் வளர்த்துறேன், நான் மேக்கப் பண்றேன், நான் ஸ்டுடியோ பண்றேன் அப்படிங்கறீங்க. அப்ப உங்களுக்கு 5000 ரூபாய் செலவு இருக்குது ஒரு நாளைக்கு. நாங்க 5000 ரூபாய் கடன் வாங்கிட்டனால உங்களை வந்து பாக்கணும்ங்கறீங்க. அக்கா நீங்க எந்த ஊருக்கா? நாங்க எந்த ஊர்னு சொன்னாதான் பதில் சொல்லுவீங்களா, இல்ல சொல்ல மாட்டீங்களா? அப்படி இல்ல, ஏன்னா நீங்க என்ன பத்தி எதுவுமே தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க தான் சொன்னீங்க 5000 ரூபாய் கொண்டு வந்தீங்க. அப்ப உங்களோட தேவைன்னா நாங்க 5000, உங்களுக்கு ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் தேவை இருக்கு, நாங்க வாங்கிட்டு வரணும். நான் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேனே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. சிஸ்டர் தெரியாம பேசுறாங்க. ஆக்சுவலா ஒரு 500 ருபீஸ்க்கு ஒரு பப்ளிக் வந்து வாங்குறாங்கன்னா நாங்க அலோவ் பண்ணணும். நம்பர் 1 திங். அவங்க வாங்குறாங்க, வாங்கல, சும்மா பார்த்துட்டு போறாங்க. நான் பொட்டிக் ரன் பண்ணி 12 இயர்ஸ் ஆகுது சார். என்கிட்ட 20 ஸ்டாஃப் இருக்காங்க. ஒரு நாள் நான் கடையை திறக்கிறேன் அப்படின்னா எனக்கு 5000 ரூபாய் செலவு சார்.